ஹிட்மேன் ரோஹித் சர்மாவின் வாழ்நாள் சாதனையை முறியடித்த சூரியவன்சி. ஆச்சரியத்தில் உறைந்து போன கிரிக்கெட் உலகம். யாருமே தொடக்கூட முடியாத சாதனை என்று நினைத்ததை அசால்ட்டாக தட்டி தூக்கிய சூரியவன்சி. அதாவது இங்கிலாந்து நாட்டில் வைத்து தற்போது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகின்றன. இதில் ஏற்கனவே நடந்து முடிந்த முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்ததை தொடர்ந்து இரண்டாவது டெஸ்ட் போட்டி நாளை முதல் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் இங்கிலாந்து நாட்டில் வைத்து இந்தியா அண்டர்-19 அணிக்கும் இங்கிலாந்து அண்டர்-19 அணிக்கும் இடையே 5 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 2 டெஸ்ட் போட்டிகளும் கொண்ட தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் 5 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெறுகிறது. அதன் பிறகுதான் கடைசியாக 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்த இரு அணிகளும் பங்கு பெறுகிறது. ஏற்கனவே டெஸ்ட் போட்டிகளுக்கான பயிற்சி போட்டிகள் முடிவடைந்த நிலையில் தற்போது ஒருநாள் போட்டி தொடங்கியிருக்கிறது. அப்படியாக நடைபெற்ற முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி அபாரமாக விளையாடி இங்கிலாந்து அண்டர்-19 அணியை எளிதாக வீழ்த்தியது. அதனைத் தொடர்ந்து தற்போது இரண்டாவது ஒருநாள் போட்டி நடைபெற்றது. இதில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் நம்ம சூரியவன்சி களமிறங்கி இதுவரை கிரிக்கெட் உலகம் பார்த்திடாத அளவுக்கு அதிரடியில் பின்னி பெடலெடுத்து இருந்தார். அதுவும் நடந்து முடிந்த IPL தொடரில் இதே போலத்தான் இதுவரை எந்த ஒரு இந்திய அணி வீரரும் செய்யாத சாதனையாக அதிவேகமாக சதமடித்து IPL ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்திருந்தார் சூரியவன்சி. தற்போது அதே போல சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலும் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் பயங்கர சர்ப்ரைஸ் ஒன்றை கொடுத்திருக்கிறார் நம்ம சூரியவன்சி. அதாவது இந்த போட்டியில் இவர் களமிறங்கி 24 சிக்சர்கள் 20 பவுண்டரிகள் என அடித்து வெறும் 120 பந்துகளிலே 276 ரன்களை குவித்து வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார் சூரியவன்சி. அதாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இதற்கு முன்பு தனி நபராக அதிகபட்ச ரன்கள் எடுத்தது நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா தான். இவர்தான் 264 ரன்கள் குவித்து ஒருநாள் போட்டியில் தனி நபருக்கான அதிகபட்ச ஸ்கோரை எடுத்து முதல் இடத்தில் இருந்து வருகிறார். இவ்வளவு பெரிய இலக்கை இனி ஒரு தனி பேட்ஸ்மேனால் நெருங்க முடியாது என்று பல கிரிக்கெட் ஜாம்பவான்கள் கூறி வந்தனர். ஆனால் தற்போது அத்தகைய ஜாம்பவான்களின் கணிப்புகளை தவிடி பொடியாக்கும் விதமாக வெறும் 14 வயது சிறுவனான நம்ம சூரியவன்சி 276 ரன்கள் எடுத்து ரோஹித் சர்மாவின் அந்த ஒரு சாதனையை முறியடித்து இருக்கிறார். மேலும் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இவர் இந்த போட்டியில் நினைத்திருந்தால் 300 ரன்களுக்கு மேலாக கூட அடித்திருக்க வாய்ப்பு இருந்தது. ஆனால் இவரை தவிர மற்ற இந்திய பேட்ஸ்மேன்கள் இந்த போட்டியில் அடுத்தடுத்து அவுட் ஆனதால் இந்திய அணி ஒரு கட்டத்தில் ஆல் அவுட் ஆகும்படி ஆகிவிட்டது. அதுவும் இந்த போட்டியில் இந்திய அணி 45 ஓவர்களிலேயே ஆல் அவுட் ஆகி விட்டது. அதாவது 5 ஓவர்கள் மீதம் இருக்கும் போதே இந்திய அணி ஆல் அவுட் ஆகி விட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை இந்த போட்டியில் மட்டும் முழுமையாக 50 ஓவர்களையும் இந்திய அணி எதிர்கொண்டிருந்தால் கண்டிப்பாக சூரியவன்சி 300 ரன்களை கூட கடந்திருக்கலாம். மேலும் ஒருநாள் போட்டியில் 264 ரன்களை எந்த ஒரு கிரிக்கெட் ஜாம்பவானாலும் இனிமேல் தனி ஆளாக தொடவே முடியாது என்று பலரும் நம்பிக்கொண்டிருந்த நேரத்தில் வெறும் 14 வயது சிறுவன் அந்த ஒரு சாதனையை முறியடித்து காட்டி இருக்கிறார். அதுவும் இவர் முதலாக என்ட்ரி கொடுத்த IPL தொடரிலும் அதிவேக சதமடித்து மிகப்பெரிய சாதனை ஒன்றை படைத்து இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது இவர் முதலாக கலந்து கொண்ட அதிகாரப்பூர்வ சர்வதேச போட்டியிலும் பிரம்மாண்ட சாதனை ஒன்றை செய்திருக்கிறார். எனவே கண்டிப்பாக இவரை இந்திய சீனியர் அணி மிக விரைவில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் அனைவரின் விருப்பமாக இருக்கிறது. மேலும் இந்தியா அண்டர்-19 அணிக்கும் இங்கிலாந்து அண்டர்-19 அணிக்கும் இடையே நடைபெற இருக்கும் இரண்டாவது ஒருநாள் போட்டிக்கான வார்ம் அப் மேட்சில்தான் இந்த ஒரு சாதனையை இவர் செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூரியவன்சியின் இந்த ஒரு பிரம்மாண்ட சாதனையை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.